வணக்கம் and welcome to Sreedharscce. நம்ம ESIC prelims-கான paper explanation-அ நம்ம பார்க்க போறோம். So from today onwards we are going to discuss ESIC paper explanation. So ESIC-க்கு அப்ளை பண்ணவங்க தான் இந்த கிளாஸை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கணும். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா யாரெல்லாம் வந்துட்டு பேங்க் எக்ஸாம் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ பேங்க் மட்டும்தான் நான் பார்ப்பேன் இல்லை கிளர்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிளர்க் மட்டும்தான் பார்ப்பேன் இல்லை வந்துட்டு நான் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்சூரன்ஸ் கிளாஸ் மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படிலாம் கிடையாது சரிங்களா ஸோ அது ரிலேட்டடு சிலபஸ் தான் வந்துட்டு எல்லா எக்ஸாம்லயும் இருக்கும் ஸோ நீங்க வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ வந்துட்டு ஐபிபிஎஸ் பிஓக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி இருக்கவங்களாம் வந்துட்டு எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கொஸ்டின் ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த மெத்தடை நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்களே ஸோ இன்னொரு எக்ஸாம்ல நான் வந்துட்டு எல்ஐசி அப்ளை பண்ணும்போது நான் இதே மாதிரி கொஸ்டின் பார்த்துருந்தேன் இல்லை வந்துட்டு நான் வந்துட்டு நியூ இந்தியா அஷூரன்ஸ் எழுதும்போது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் எழுதும்போது ஒரு 3 எக்ஸாம் எழுதும்போது 4வது எக்ஸாம் ஈஸியா ஆயிடும் ஸோ சேம் கொஸ்டினை சால்வ் பண்றதும் ஈஸியா இருக்கும் கண்டிப்பா ரிலேட்டட் டு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸை ரிலேட் பண்ணி தான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க ஸோ நம்மளுக்கு என்ன தேவை நம்மளுக்கு தேவை எக்ஸாம் கிளியர் பண்ணணும் நம்ம கவர்மெண்ட் ஜாப் பேங்க் ஜாப் நம்ம வாங்கணும் அப்படின்றத நம்மளோட எய்ம் அதனால ஸோ எல்லாருமே வந்து இந்த கிளாஸஸ் பார்க்கலாம் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நம்மளுடைய ஸ்பெஷலே வந்துட்டு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தான் ஸோ அது வந்துட்டு எக்ஸாம்ல எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றோம் ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் கீப் வாட்சிங் Sreedharscce. Let's begin our class now. ஸோ இந்த ESIC பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல இருந்து கேட்பாங்க சரிங்களா 25 கொஸ்டின்ஸ் வந்துட்டு சேம் ஆர்சி தான் இருக்க போது ஸோ ஃபில்லர்ஸ் இருக்க போது எரர் ஸ்பாட்டிங் இருக்க போது கிளாஸ் டெஸ்ட் இருக்க போது எல்லாம் சேம் தான் ஓகே பட் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்மளுக்கு வந்துட்டு ஐபிபிஎஸ் பேட்டர்ன்ல வந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க இங்க 25 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க ஸோ ஈஸியா தான் இருக்கும் ஸோ நம்ம கிளாஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னப்பா கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபில்லர் கேட்டிருக்காங்க சிங்கிள் ஃபில்லர் தான் கேட்டிருக்காங்க ஃபில்லர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணும் கிராமட்டிக்கலா மேட்ச் ஆகக்கூடிய வார்த்தையை நம்ம செலக்ட் பண்ணணும் சரியா ஸோ இங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த ஆர்க் பிரிக்ஸ்டர் won't make major gains this election. So major gains this election, but so that does not mean he has not negative formula கொடுத்திருக்காங்க. So has plus V3 form should follow. எங்க இருக்கு has fail அது வராது சரியா surrender no that is succeeded ing form கிடையாது so succeeded has not succeeded so major gain electionல நிறைய பேர் இருந்தாலும் அவன் சக்சஸ் பண்ணுவான்றது மீன் பண்ணல அப்படின்றத சொல்ல வராங்க so நம்மளுக்கு வந்துட்டு succeeder is the right filler here next question retired senior military officers are growing more that the Trump administration does not want their advice and they are struggling with how much they can say publicly. So retired senior military officers are growing more calm. அமைதியா வளர்றாரா peaceful-ஆ வளர்றாரா no that is concerned that are growing more concerned so ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத சொல்ல more worried more concerned that Trump administration does not want their advice. So retired senior military officer உடைய advice தேவையில்லைன்னு நினைக்குது Trump administration. அதை பத்தி அவங்க கவலைப்படுறாங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம concerned that is the right usage. Yes, that is concerned. Disturb, intelligent எதுவும் irrelevant word. Concern is the right word here. Next, new research supports the idea that economic distress led to an in opioid abuse. Okay. An அப்படின்னு வந்திருக்கு an வரும்போது என்ன so I A E I O U vowels பேஸ் பண்ண இங்க increase இருக்கு escalated expand inflate and அப்புறம் to an
நம்மளுக்கு இங்க வர வேண்டிய வார்த்தை என்ன வரணும் நம்மளுக்கு noun தான் so to an increase in abuse அப்ப abuse ன்னு சொல்லியிருக்காங்க so increase in அதுதான் right usage ஒரு சில வேர்ட்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நம்மளுக்கு என்ன வரும் so ஒரு சில வார்த்தைலாம் வந்துட்டு நம்மளுக்கு நவுனாவும் ஆக்ட் ஆகும் வேர்பாவும் ஆக்ட் ஆகும் சரியா நவுனாவும் ஆக்ட் ஆகும் வேர்பாவும் ஆக்ட் ஆகும் இங்க இருக்கிற வார்த்தை நம்மளுக்கு வந்துட்டு நவுனா வேர்பா அப்படின்றத பார்க்கணும் so an is given an மென்ஷன் பண்ணிருக்காங்க so an increase in அதுதான் கரெக்ட் an escalated so escalated issue so மேல கொண்டு போகக்கூடிய issue escalated அப்படின்றது verb இங்க வராது in case ed sometimes act as an adjective எடுத்துக்கிட்டா adjective escalated issue escalated matter so கொண்டு போகக்கூடிய அப்படின்னும் போது அது irrelevant matching என்னதான் வந்துட்டு ae iou vowels வந்தாலும் அது மேட்ச் ஆகல and expand verb கிடையாது inflate கிடையாது that is increase and increase in appear abuse that is the right usage next groups of citizens regularly exercise the right to assemble but too often American political and cultural leaders notice it too often so groups of citizens regularly exercise the right to assemble but too often American political and cultural leaders notice it regard it ignore it but அப்படின்றபோது கான்ட்ராஸ்ட் பண்ணக்கூடிய வார்த்தையை சூஸ் பண்ணும் இக்னோர் பண்ணிட்டாங்க அப்போ புறக்கணிச்சிட்டாங்கன்னும் போது leaders ignore it that is the right usage next set of words கொடுத்திருக்காங்க so next set of questions கொடுத்திருக்காங்க என்னென்ன question இது என்ன question என்ன type of question கேட்டிருக்காங்க நம்மளுக்கு so inappropriate word wrongly spelled so spelling mistake இருக்கக்கூடிய வார்த்தை எது அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம் இல்லனா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பொருத்தமில்லாத வார்த்தையா இருக்கும் grammatically wrong word இருக்கும் அத நம்ம வந்துட்டு ஃபைண்ட் பண்ணனும் inflammation spelling correct plays a critically role in okay so நம்ம வந்துட்டு சொல்லிருப்பேன் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நிறைய கிளாஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன் adjective article இது ஒரு காம்பினேஷன் சரிங்களா ஒரு noun கொடுத்துட்டாங்க அடுத்தது article கொடுத்திருக்காங்க நடுவுல dash இல்ல என்ன வார்த்தை வரணும்னா adjective தான் வரணும் சரியா இதுவே வந்துட்டு article plus adverb plus adjective plus noun இப்ப article வந்திருக்கு noun வந்திருக்கு adjectiveவும் கொடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வர வார்த்தை எதுவா இருக்கணும் adverb noun qualifies adjective adverb சரியா so adverb மறுபடியும் இன்னொரு adverb வரணும் சரிங்களா so இந்த ஃபார்மேஷனை நம்ம ஃபாலோ பண்ணனும் inflammation spelling correct plays a critically role அதுதான் தப்பு in determining spelling கரெக்டா இருக்கு reveal வெளிப்படுத்துது அதுவும் கரெக்டா ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கு இந்த ஃபார்மேஷன் தப்பா இருக்கு so a critical role அப்படின்றது வரணும் role noun a article critical so al the word that ends with al ous ant ent so ial இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன அது adjective so நம்மளுக்கு adjective தான் வரணும் ly எண்டாச்சுன்னா அது adverb அதனால adverb கிடையாது adjective a critical role அப்படின்றத வரணும் ஆப்ஷன் B சரிங்களா grammatically not correct next Guatemalan migrants description ரெண்டு noun கண்டிப்பா அங்கதான் எரர் இருக்கணும் அடுத்தது what they enduredனா என்ன so tolerate something tolerated endured தாங்கிக்கிறது so tolerate பண்றது அப்போ endured கரெக்ட் தான் சரியா நம்ம வந்துட்டு இது வந்துட்டு smilum அதாவது asylum
அசிலம் அப்படின்னும் போது என்ன இது என்னவோ வார்த்தை புரியாம கொடுத்துட்டாங்க அப்படின்றத முழிக்காது சரிங்களா. அது வந்துட்டு ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கு. நம்மளுக்கு கிராமட்டிக்கலா பொருத்தம் இல்லாத எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பி சரிங்களா. டு கன்ஃபியூஸ் அஸ் they have implemented new words சரியா. சோ இப்போ டிஸ்கிரிப்ஷன்ன்றது கரெக்டா. இங்க வந்துட்டு நவுன். சோ காட்டிமாலன் migrants describe what they endured. So describe verb வரணும் சரிங்களா. இங்க noun கிடையாது, that is verb. Describe what they endured சரிங்களா. description கிடையாது. Description is a noun. Next, the turn of a vanquished disease. நார்மல் vanquish அப்படின்னு பார்த்தீங்கன்னா victory அப்படி மீன் பண்ணும் சரிங்களா. விக்டரின்றது தான் மீனிங் சரிங்களா, வெற்றி. இதுவே வந்துட்டு vanquish disease சொல்லும் போது தோற்கடிக்கப்பட்ட நோய் அப்படின்றது. ஸோ அதை வந்துட்டு சொல்லுவாங்க சரியா. அப்போ வந்துட்டு the turn of a vanquished disease. ஸோ vanquished ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். reflects historical amnesia. amnesia ஸ்பெல்லிங் பாருங்களேன். ஸோ amnesia என்ன இது கரெக்டா தப்பு. AMNESIA amnesia. AMNESIA amnesia சரியா. E வரணும், ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ part 2. next, researchers spelling correct are eager to leave behind the brutal side effects. So side effects correct, side effects noun. So that is a noun. இங்க வந்துட்டு affect ன்னு கொடுக்குறாங்க. affected verb வராது. side effects should come. Where is the error? part 2. the new year is next என்ன despair. Okay, fine. The new year is turning out to be a roller coaster, singing between hope and despair. Irritating spelling correct, hopeful spelling correct, despair spelling correct, singing spelling correct, but singing அங்க வருமா? இங்க roller coaster singing அப்படின்னு எதனா சொல்லுதா? ஸோ எதுவும் இல்லை. சிங்கிங் பிட்வீன் ஹோப் அண்ட் டிஸ்பயர்னு சொல்லுதா. நியூ இயர் இஸ் டர்ன் அவுட் டு பி அ ரோலர் கோஸ்டர் சிங்கிங் பிட்வீன் கரெக்டா. சிங்கிங் கிடையாது. ஸோ சம்படி சிங்கிங் அப்படின்றத சொல்லலாம். பேர்ட் சிங்கிங் சொல்லிட்டு சொல்லலாம். ஹீ இஸ் சிங்கிங் சொல்லலாம். தட் இஸ் ஸ்விங்கிங். ஸோ ஊசலாடுது அப்படின்னும் போது ஸ்விங். SWI swinging. That is swinging. SW swing. Yes, swinging வரணும், not singing. next error spotting. single error தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளா தான் கேட்பாங்க சரியா. பாப்போம். the singer's first album in 5 years changes and his YouTube documentary seasons paint a picture of fragile recovery about the trauma of child stardom. No error. Yes. So இங்க the singer's singeரோடைய first album position correct in 5 years changes and his YouTube documentary season paint a picture of fragile correct தான். recovery எனக்கு பார்த்தீங்கன்னா recovery about தப்பு. recovery from, prevent from, differ from, far from. yes, that should be the pair. நம்ம வந்துட்டு preposition கிளாஸ்ல ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸுக்கு வந்து இந்த preposition தான் வரணும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. preposition கிளாஸை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் இஸ் ரெக்கவரி ஃப்ரம்ன்றத சொல்லணும் சரிங்களா. ரெக்கவரி ஃப்ரம் த ட்ரூமா ஆஃப் சைல்டு. ஸோ தட் இஸ் ஃப்ரம். fourth part contains the error. next, a notably aggressive democratic debate. so notably correct தான். aggressive, so that is correct only. debate in Las Vegas featured myriad attacks on newest wealthiest candidate on stage. so the error part is on part number 3. what is the error? that is attacks on newest
So superlative degree, newest, the newest, wealthiest candidate. The newest, wealthiest candidate. Sorry, superlative degree means the missing, article missing. So part 3. In death fic, writers of fan fiction finds unexpected comfort in killing off their favorite popular character. So in death fic, writers of fan fiction finds ஒரு verb, unexpected verb. ரெண்டு verb வரலாமா? Verb plus adverb. Finds unexpectedly அப்படின்றது வரணும். Adverb. Adverb should come. So adverb should come. Yes, unexpectedly அப்படின்றத யூஸ் பண்ணும். Part 2 contains there. The director whilst precise aesthetic is ideal match. Ideal matches அப்படின்னா பரவாயில்ல plural. இங்க ideal match தான் கொடுத்திருக்காங்க. So நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? An ideal match. So an ideal match. Yes, that is an missing. Article and missing. An ideal match for the rigid social rules of Jane. Okay, fine. An is missing there. Where is the error? Error lies on part number 2. Next. Rules intended to bring order out of chaos had the unintended effect. Chaos means confusion of panelizing candidates with experience governing and win elections. So governing when and is connected between two words. Two words வந்துட்டு and connect பண்ணிருந்ததுன்னா அந்த verb வந்துட்டு same formல தான் இருக்கணும். சரியா? ing and ing, ed and ed. So verb அது governing and winning elections ன்னு வரணும். Governing and winning elections. Part 4. The cruel king believed. The cruel king கொடூரமான அரசு. So ராஜா believed in punishing the prisoner until they did not confess their crime. So what is the meaning for confess? So confess க்கு meaning தெரிஞ்சாதானே நான் இங்க choose பண்ண முடியும். அது தெரியலாம் கூட பிரச்சனை இல்ல. Did plus v1 form should follows. So did ன்னு சொல்லியாச்சு past tense, again past tense யூஸ் பண்ண கூடாது. சரியா? So நம்ம வந்துட்டு did plus do form do did எது வந்திருந்தாலும் v1 should be used. இங்க confessed ன்னு கொடுத்திருக்காங்க. இது negative word. Did not confess அப்படின்றத யூஸ் பண்ணணும். சரிங்களா? So confess, did not confess. What is the meaning for confess? Accept the fault, accept the mistake. சரிங்களா? தப்ப வந்து ஒப்புக்கொள்றது. அதுக்கு வந்துட்டு confess சொல்றாங்க. Accept their crime அப்படின்றத அர்த்தம். So confessed வராது, confess only. So where is the error? That is part number 4. Next. As soon as the CEO entered the office, CEO office enter ஆன உடனே the union leaders approached him. Yes, என்ன பண்ணாங்க? So entered, approached him, and is given. So and க்கு முன்னாடி என்ன verb? V2. Report the matter to him. Reported the matter to him should follows. That is V2. V2 வரணும், reported அப்படின்றத வரணும். Part 4 contains the error. Next. Instead of being a clear winner, he was not given the best employee of the year award. Instead of being a clear winner அப்படின்னா என்ன? So எனக்கு error பார்த்தீங்கன்னா first partல தான் error. What is the error? Instead of வரக்கூடாது. In spite of. Instead of singing, she is dancing. So பாடுறதுக்கு பதிலா ஏன் ஆடிட்டு இருக்கா அப்படின்னும் போது ஒரு விஷயம் வந்துட்டு மாறா செய்யறது. சரிங்களா? So அதற்கு பதிலாக அப்படின்னும் போது நம்ம வந்துட்டு instead of அது வரக்கூடாது.
சாரி இன்ஸ்டெட் ஆஃப்ன்றது அதற்கு பதிலாக அப்படின்றத அர்த்தம். இங்க என்ன சொல்லலாம், இன்ஸ்பைட் ஆஃப் இருந்த போதிலும் இருப்பினும் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம். சரிங்களா? சோ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்றத யூஸ் பண்ணோம். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் அ கிளியர் வின்னர், அவன் வின்னரா இருந்தாலும் பெஸ்ட் அவார்ட், அதாவது பெஸ்ட் எம்ப்ளாயி ஃபார் த இயர் அவார்ட் அவனால வாங்க முடியல. அவன் வின்னரா இருந்தாலும், கிளியர் வின்னரா இருந்தாலும், இருந்த போதிலும் அப்படின்னு சொல்லும் போது இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னும் போது அதற்கு பதிலாக. சரிங்களா? ஸோ நம்ம அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்பைட் ஆஃப், இன்ஸ்டெட் ஆஃப். எஸ். ஸோ கிளியர் வின்னரா இருந்தாலும் இருப்பினும் போது இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் அ கிளியர் வின்னர் he was not given the best. எஸ். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆப்ஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட், having been found guilty of the theft, Sunny was sentenced to 5 years. Okay, fine. 5 years imprisonment. 5 year imprisonment சொன்னா போதும்ல, அது ஏன் years? possession எதுக்கு அண்ணா சரியா? so 5 year imprisonment. 5 year தான் சொல்லணும், imprisonment. yes, that is option number 4. next, instead of laying off, what is the meaning for lay off? so அப்படியே போடுறது, ஸ்டாப் பண்றது. சரிங்களா? due to strike or something reason we are stopping something. சரிங்களா? அடுத்தது வந்து instead of. instead of இங்க கரெக்டா, instead of அப்படின்னா என்ன சொல்றா, அதற்கு பதிலாக. இன்ஸ்பைட் ஆஃப் இருந்த போதிலும், இருந்தாலும் அப்படின்றது இன்ஸ்பைட் ஆஃப். instead of laying off the workers, the company decided to ask them to avail voluntary retirement. என்ன கேக்குறாங்கன்னா, கம்பெனி என்ன டிசைட் பண்ணிருக்குன்னா, அவங்கள ஸ்டாப் பண்றதுக்கு பதிலா, அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்டாப் பண்றது பதிலா நம்ம வந்துட்டு விஆர்எஸ் வாங்கிக்க சொல்லிக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணிருக்காங்களா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அதற்கு பதிலா, அப்போ மேட்சா ஆகுது. இன்ஸ்டெட் ஆஃப் லேயிங் ஆஃப் ஸ்டாப் தி ஒர்க்கர்ஸ், த கம்பெனி டிசைடட் டு ஆஸ்க் தெம் டு அவைல் voluntary retirement. yes, so that is correct. Where is the error? no error in this statement. next என்னப்பா கேட்டிருக்காங்க? so passage reading. yes, so அதனோட சைஸ் பாருங்க, questions எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லா படிக்கலாமா இல்ல நம்மளே முடிச்சிடலாமா அப்படின்றத பார்த்து. what were Jawans gossiping about in the night? so passage based question 95 வந்து passage based question. 96 meaning for wail. சரிங்களா? wail அதுக்கு என்ன மீனிங்? அழுறது. சரிங்களா? weep தேம்புறது, அழுறது, அதுக்கு வந்துட்டு wail அப்படின்றத சொல்லுவாங்க. சோ அப்ப நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், mourn. okay, fine. meaning for mourn. அடுத்தது opposite for swell. next, why were the prisoners indifferent to Malaya's wailing? why were the prisoners indifferent to Malaya's wailing? so passage based question 99. last question. okay, phrase, idioms and phrases, அதனோட meaning கேட்டிருக்காங்க. near and dear. if you know the meaning for this phrase you can go with it. you don't want to check. so எனக்கு மீனிங் நல்லா தெரியும், idioms கேட்டிருக்கிறது மீனிங் தெரியும் அப்படின்னா இங்கே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்ப பார்க்கலாம். ஸோ பேசேஜ் எவ்வளோ பெரிய பேசேஜ்? நம்மளுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய பேசேஜ், பட் கேட்டுக்கிறது, அதாவது நம்மளுக்கு பேசேஜ் பேஸ்ட் கொஸ்டின் 2 தான் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ண போறோம், என்ன கீவேர்டோ அதை சர்ச் பண்ணி ஆன்சர் பண்ணா போதும். சரியா? இதுக்கு ஃபுல்லா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ எதெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ பண்ணிட்டு ஃபைனலா அந்த 2 கொஸ்டினுக்கு போவோம். வாட் இஸ் த மீனிங் ஃபார் த ஃப்ரேஸ் நியர் அண்ட் டியர்? நியர் அண்ட் டியர் மீனிங்னா உற்றார், உறவினர், நண்பர்கள், ஸோ எல்லாரும் வந்துருங்க அப்படின்றத சொல்றாங்கல்ல. ஸோ நியர் அண்ட் டியர் அதுக்கு மீனிங். ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இட் மீன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் friends first. next 95 question,
அதான் சொல்லியாச்சுல. 96 மீனிங் ஃபார் wail. wail மீன்ஸ் cry, அல்றது, தேம்புறது, weep, இதெல்லாம் வந்துட்டு cry. கவர் கிடையாது. லைட் சவுண்ட் நோ. நெக்ஸ்ட் mourn. mourn MOAN. mourn மீன்ஸ் என்னது இது, அதாவது regret. regret வருத்தப்படுறது, சரியா? regret வருத்தப்படுறது. grieve is also regret வருத்தப்படுறது. சேம் மீனிங். happy, price இதெல்லாம் வந்துட்டு ஆப்போசிட் டு mourn, சரிங்களா? ப்ளீஸ், ரெக்வஸ்ட் இது கிடையாது. நம்ம வருத்தப்படுறதா சொல்லணும். தட் இஸ் grieve. நெக்ஸ்ட் ஸோ ஆப்போசிட் டு swell. swellனா என்னப்பா? வீங்கிறது. வீங்குனா எப்படி வீங்கும் நம்மளுக்கு? ஸோ ஸ்வெல்லிங், வீக்கம், இப்படிதான். அப்புறம் ரைஸ். ஸோ நார்மலா இருக்கிறது ரைஸ் ஆகுது, சரியா? ரைஸ் அதுக்கு ஆப்போசிட். ஸோ இன்க்ரீஸ், ரைஸ் எல்லாம் சேம். புஷ். ஸோ புஷ் பண்ணி புஷ் பண்றது கிடையாது. ஃபார்வர்ட் நோ. ஸோ ஃபார்வர்ட் புஷ் அதெல்லாம் இல்லை. ஆப்போசிட் ஃபார் swell. ஸோ இன்க்ரீஸ், தட் இஸ் டிக்ரீஸ். நம்மளுக்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க, டிக்ரீஸ். நெக்ஸ்ட் முடிஞ்சது. இப்போ வந்துட்டு ரெண்டே கொஸ்டின் தான் இருக்கு, 95 and 99. இப்போ 95 வரும். 95. What were Jawans gossiping about in the night? Just go to the passage now. It was 7 p.m. The Jawans had sent prisoners into the cell, locked them and started gossiping in the veranda. Yes, இப்பதான் gossiping. என்ன வந்து gossip பண்ணாங்க? They described the atrocities committed by them in various prisons as great deed. ஸோ அவங்க வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு ஜெயிலில் வந்துட்டு பண்ணாங்களோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த அட்ராசிட்டிஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எங்க வராடெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் they also talk about the prisoners' adventurous and various methods were adopted to quell them. ஸோ என்னென்னலாம் வந்துட்டு ஜெயிலில் வந்துட்டு என்ன மெத்தட்லாம் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்றது அவங்க சொல்றாங்க, சரிங்களா? they talk about prisoners, adventurous and various methods. Yes, they said all those things were their precious experience. அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பா. அந்த ஜெயில வந்துட்டு இப்படி பண்ணா அவன், அப்படி பண்ணா நான் வந்துட்டு அவனை அடிச்சேன், உதைச்சேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஸோ ஜெயில நடந்ததை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க, சரியா? அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் from one of the jail a prisoner wail was heard. ஸோ அடுத்த பேசேஜ் போயாச்சு. நம்மளுக்கு காசிப் தான். ஸோ என்ன அங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு தேவை. ஸோ வாட் வேர் ஜவான்ஸ் காசிப்பிங் அபவுட் இன் த நைட்? ஸோ 7 p.m. அப்படின்றது in the night தான். ஸோ atrocities committed by them in the prison. அவங்களோட அட்ராசிட்டி பத்தி சொன்னாங்க. பாயிண்ட் இஸ் தேர் மெத்தட்ஸ் adopted to quell prisoner adventurous. Yes, that is also discussed. Reason for Malaya crying. So Malaya crying பத்தி எதனா பார்த்தோமா? அத பத்தி gossip பண்ணாங்களா? No. Noise made by prisoner? No. So only A and B. எல்லாமே கிடையாது. That is A and B. So இந்த கொஸ்டின்கான ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, 99. So இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் முடிச்சுட்டா got over. Why were the prisoner indifferent to மலையாஸ்? ஸோ அந்த ஜெயில் கைதிங்கெல்லாம் வந்துட்டு மலையா கிட்ட மட்டும், அப்போ மலையான்ற ஒரு கேரக்டர் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெயிலில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டோரி, சரிங்களா? இன்டிஃபரண்ட் டு மலையாஸ் வெயிலிங். வெயில்னா என்ன சொன்னேன்? அழுவுறது. அழுவுறத பத்தி, ஃபீல் பண்றத பத்தி, என்ன வந்துட்டு என்னடா இவன் இப்படி பண்றான் அப்படின்றது பிரசனர் பத்தி சொல்றாங்க. இன்டிஃபரண்ட் டு மலையா. ஸோ அவங்க வந்துட்டு பிரசனர் வந்து அப்போ மலையா வந்து புதுசா இருக்கலாம். இன்டிஃபரண்ட் டு மலையா அப்படின்றத சொல்லியிருக்கு. பாப்போம். Why do you make a noise, man? So wailing means அழுவுறது, சரிங்களா? ஸோ மலையாதான் அது, சரிங்களா? எதுக்கு நீ அழுவுற? அப்போ அங்க அதை பத்தி சொல்றாங்க. Ask the Jawans in the formal manner to carry out their duty. They consider the prisoner's grief as a common thing, treating it as one of the usual experience.
சரிங்களா? அது யூசுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எதுக்கு வந்துட்டு இவன் வந்து இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான் அப்படின்றது தான் அவங்க சொல்றாங்க. So which themselves had faced earlier, they resumed their chat rather than disdain. Okay, fine. So prisoner indifferent to Malaya's wailing. Malaya's wailing means மல்லையா வந்துட்டு அழுவுறான். அதை பத்தி எதுக்கு சவுண்ட் விடுற, எதுக்கு அழுவுற அப்படின்றத கேட்கறாங்க. சரியா? இட் இஸ் யூஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அமங் த பிரிசனர்ஸ். ஸோ நார்மலா எதனா தப்பு பண்ணா ஜெயிலுக்கு வந்தானே ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ தட் இஸ் டிஸ்கஸ்ட். அப்போ ஒரு பாயிண்ட் தான். இங்க வந்துட்டு 1 and 3 இல்ல ஆல் த அபவ் எதுவும் கொடுக்கல. அப்ப கன்ஃபார்ம் ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. தேவர் பிரசனர் ஜவான் வில் பீட்டன் தெம் அப். ஸோ அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு பாயிண்ட் தான் தேவை. ஸோ கோ வித் தட். சரியா? ரிலேட்டட் பாயிண்ட் எடுத்தாச்சு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் டிஸ்கஸ்ட் ஹியர், தட் இஸ் ஃபைனலைஸ்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த பேப்பர் அவ்வளவுதான். இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸை அப்கமிங் கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். So keep watching Sreedharscce. Thank you. Bye bye.